பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ இந்த புதிய நாளை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது. ஆமென். விசேஷமா இந்த நாளில் ஒரு வசனத்தை நம்ம ஷேர் பண்ணிட்டு அதை கொஞ்சம் தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். நம்ம நிறைய அந்த வசனத்தை என்ன பண்ணியிருப்போம், சொல்லியிருப்போம். நம்ம லைஃப்ல நிறைய சொல்லியிருப்போம், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம். என்ன வசனம் அப்படின்னா, ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனம். ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களை முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். சரி, இந்த வசனத்தை நம்ம நிறைய பேர் சொல்லணும்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். நாசமோசம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, உபத்திரம் வந்தாலும் சரி, வியாகுலம் வந்தாலும் சரி, எவ்வளவு ப்ராப்ளங்கள் என் லைஃப்ல வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் பிரிக்க மாட்டேன். நம்ம எப்படி இந்த வசனத்தை எடுத்துப்போம் அப்படின்னா, நான் என்ன என் லைஃப்ல ப்ராப்ளம் வந்தாலும், என்ன என் லைஃப்ல பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன காரியங்கள் நடந்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் ஒரு நாள் பிரிஞ்சு வரவே மாட்டேன். எது வேணாலும் பார்த்துக்கலாம், எது வேணாலும் நடக்கட்டும், என் லைஃப்ல எப்படிப்பட்ட பாடுகள் நடக்கட்டும், என் லைஃப்ல எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடக்கட்டும், ஆனாலும் நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. நான் போராடுறேன் பரவாயில்ல, நான் பாடுபடுறேன், நான் நாசமோசம் அனுபவிக்கிறேன் பரவாயில்ல, நான் வியாதி அனுபவிக்கிறேன் பரவாயில்ல, நான் பிரச்சனை அனுபவிக்கிறேன், என்னுடைய நிர்வாணமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நான் அனுபவிக்க போறேன். என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாருமே என்னை பிரிக்கவே முடியாது அப்படின்னு என்ன பண்றோம், நம்ம இந்த வசனத்தை இப்படிதான் என்ன பண்றோம், எடுத்துக்கிறோம். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாசமோசமா இருந்தாலும் சரி, நிர்வாணமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, பசியா இருந்தாலும் சரி, பட்டயமா இருந்தாலும் சரி, எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. இதை நான் ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல நான் வாசிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்னன்னா, 35வது வசனம் இருக்கு. 35, 8வது அதிகாரம் 35. Who could ever separate us from the endless love of God, anointed one? Amen. யாரு பிரிக்க முடியும்? யார் உங்களை செப்பரேட் பண்ண முடியும்? எந்த விஷயம் உங்களை செப்பரேட் பண்ண முடியும்? அப்சல்யூட்லி நோ ஒன். அப்சல்யூட்லி நோ ஒன். எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்கவே முடியாது. ஏன் பிரிக்க முடியாதுன்னா, என்ன சொல்லுது அப்படின்னா, ட்ரபிள்ஸா இருந்தாலும் சரி, ப்ரெஷர்ஸா இருந்தாலும் சரி, ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் சரி, எதுவுமே உங்களை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. டேஞ்சர்ஸ், டெத் த்ரெட்ஸ், எதுவுமே உங்களை பிரிக்க முடியாது. நோ, ஃபார் தே ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் டு ஹிண்டர் ஆம்னிபொட்டன்ட் லவ். இங்க இந்த வார்த்தை தெளிவா சொல்லுது. தே ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கு. என்னன்னா, ஆண்மையற்றதா இருக்கும். எப்படி இருக்கா? ஆண்மையற்றதா. நான் சொல்றேன், நாசமோசமா இருந்தாலும் சரி, ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, டேஞ்சரா இருந்தாலும் சரி, மரண பயமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே ஆண்மையற்றதா இருக்கு, செயல் இழந்ததா இருக்கு, சக்தி இழந்ததா இருக்கு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது, எதுவுமே பிரிக்க முடியாது. அதுக்கு அவ்வளவு வல்லமே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் போக மாட்டேன் அப்படி சொல்லல அந்த வசனம். எந்த பிரச்சனையுமே பிரிக்க முடியாது. ஒண்ணு, எந்த பிரச்சனை எதுக்குமே ஆன்மை கிடையாது. ப்ராப்ளத்துக்கு ஆன்மை கிடையாது, வல்லமைகளுக்கு ஆன்மை எதுவுமே. நாசமோசமோ, பட்டயமோ, நிர்வாணமோ, மரணமோ, எதுவா இருந்தாலும் அது எல்லாமே சக்தி இழந்ததா இருக்கு. எல்லா இந்த 35வது வசனத்துல தமிழ்ல சொல்லிருக்கும், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். இப்ப பாருங்களா, எந்நேரம் கொல்லப்படுகிறோம், எந்நேரமும் அடிக்கப்படுகிறோம் என்று நேரிட்டாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலை ஆண்மையற்றதா இருக்கு. என்ன ஜெயிக்கிறதுக்கு அது ஆண்மையற்றதா இருக்கு. அதனாலதான் 37வது வசனம் சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் பிரியவே மாட்டேன்? ஏன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் பிரிஞ்சே போக மாட்டேன்? ஏன்னா எதுவுமே
ஆண்மையே இல்லையா, சக்தியே இல்லையா. நம்ம நிறைய பேர் கேட்போம்ல, ஆம்பளையா இருந்தா வாடா, ஆம்பளையா இருந்தா என்ன அடிச்சுப்பாடுறா அப்படின்னு சொல்லுவல, ஆம்பளையா இருந்தா நீ எதா பண்ணி பாடுற அப்படின்னு சொல்ல. அதே போலதான் இந்த வசனம் வந்து ஆம்பளையா இருந்தா நீ பிரிச்சு பாடுறா. உனக்கு ஆண்மை தன்மையை ஆற்ற நீ வந்து இது செயலிழந்து போயிருக்கிற, உன்னால முடியவே முடியாது. ஏன்னா எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் even in the midst of all these things, in the midst of all these things we triumph over them all. எல்லா மத்தியிலும் நாங்களே ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம். அதனால கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்கலாகாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கலாகாது? நான் பிரியவே மாட்டேன். ஏன்னா பிரிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, எந்த இதுக்குமே வல்லமை கிடையாது, எந்த ஒரு விஷயத்துக்குமே செயலே கிடையாது. செயலிழந்து போயிருக்கு எல்லாமே. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பயப்படுறோம். பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, ப்ராப்ளங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும் போது நம்ம பயப்படுறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கீங்க. உங்களை மேற்கொள்றதுக்கு பிரச்சனையே இல்லை. உங்களை மேற்கொள்ளணுங்கிற ஒரு பிரச்சனை எதுவுமே இந்த பூமியில கிடையவே கிடையாது. எல்லாம் சொல்லுங்களா, என்னை மேற்கொள்ளணுங்கிற ஒரு பிரச்சனை இந்த பூமியில கிடையவே கிடையாது. எந்த நாசமோசமும் கிடையாது, எந்த பட்டயமும் கிடையாது, எந்த நிர்வாணமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனை அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? Thank you Jesus, thank you Father. Hallelujah, hallelujah, hallelujah. Oh yes, thank you Father. ஆமென். இதுல இருந்து ஒரு 4 விஷயத்தை என்ன பண்ணலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த சிச்சுவேஷனும் உங்க லைஃப்ல எந்த சிச்சுவேஷனும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எந்த சிச்சுவேஷன், எந்த பிரச்சனையும், எந்த ப்ராப்ளமும் காடுடைய அந்த லவ்வை விட்டு பிரிக்க முடியாது. அதுக்கு ஆண்மையே கிடையாது. அது செயலிழந்து போயிருக்கு, அதுக்கு வல்லமை இல்லாம இருக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனைல நீங்க இருந்தாலும், எந்த போராட்டத்துல இருந்தாலும் சொல்லுங்க, நீ ஆண்மையற்றவனா இருக்கிற, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னால பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. பிரிக்கவே முடியாது. உன்னால பிரிக்கவே முடியாது. என்ன ப்ராப்ளம் பிரிக்க முடியாது. நான் தான் உன்னை ஜெயிக்கிறவனா இருக்கிறேன். நான் தான் முற்றும் ஜெயம் கொள்கிறவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்ததா அவருடைய அன்பு மேல இருக்கிற அந்த பவரை நீங்க புரிஞ்சுக்கீங்க. அந்த அன்பு என்னை எப்பொழுதும் ஜெயிக்க வைக்கக்கூடியதா இருக்கு. ஹல்லேலூயா. ஓ எஸ், அந்த அன்பு எப்பொழுதும் என்னை வைக்கக்கூடியதா இருக்கு. ஆமென். ஓ thank you Father, thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எல்லாரும் சொல்லலாமா, ஆண்டவரே ரேஃபோ லே மாமா கேபோ லே லே துலா ரதுனா. எந்த சிச்சுவேஷன்ல நான் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எதுவுமே என்ன ஜெயிக்க முடியாது, எதுவுமே என்ன ஜெயிக்க முடியாது. அதுதான் தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு எப்படி இருக்குன்னா, தேவனுடைய வல்லமை எப்படி இருக்குன்னா, எந்த சிச்சுவேஷனும், எந்த சர்க்கம்ஸ்டான்ஸும் என்ன ஜெயிக்கவே முடியாது. எல்லாமே செயலிழந்து போயிருக்கிறது, எல்லாமே ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறது. நானே முற்றும் ஜெயம் கொள்கிறவனா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நானே முற்றும் ஜெயம் கொள்கிறவனா இருக்கிறேன். ஓ நான் தான் ஜெயிக்கிறவனா இருக்கிறேன். அதனால என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும், சொல்லுங்க, என்ன பிரச்சனை வரட்டும், என்ன ப்ராப்ளம் வேணாலும் வரட்டும், எது வேணாலும் வரட்டும், ஜெயிக்கிறது நான் தான். சொல்லுங்க, ஜெயிக்கிறது நான் தான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஜெயிக்கிறது நான் தான். ஆமென். அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Father. ஓ இந்த வார்த்தையே அதிகமா தியானிங்க, மறுபடி சொல்லுங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்கலாகாது, எல்லாமே செயலிழந்து போயிருக்குதுங்கிறத நீங்க விசுவாசிங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுங்கள் என்று ஒவ்வொரு பேரும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.